ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநடிகை அடுத்ததாக நம்ம விஜய், காவேரி, வெண்ணிலா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அழகான முகமலர்ச்சியோடு கொடுத்துருக்காங்க. நம்ம வெண்ணிலா வந்து காவேரி தேடி போயிட்டு என் புருஷன் விஜய் எனக்கு விட்டு கொடுங்கன்னு கேட்க போகிறா. காவேரி வந்து வயிற்றில் குழந்தைய சுமந்துக்குன்னு என் குழந்தைக்காக விட்டு கொடுன்னு பேச மாட்டா கண்டிப்பாக. ஏன்னா அவள் ஏற்கனவே சொல்லியிருக்கா, அவளாக ஒதுக்கி போயிட்டு விடணும், என் குழந்தைக்காகலாம் பரிதாபமாலாம் எனக்கு விட்டு கொடுக்கக்கூடாது, அப்படி ஒரு வாழ்க்கை தேவலைன்னு. அப்படி தான் அவள் பேசாமல் இருக்க போகிறா. ஆனால் வெண்ணிலா பேசுகிற போல தான் சீனை கொடுக்க போகிறாங்க. அங்கே பாட்டியோ காவேரியை தான் இவளை எதிர்த்து பேச போகிறாங்க. விஜயும் வந்து கோவிலில் டைரக்டர் ஒரு அப்டேட் கொடுத்துக்கின்னு இருக்காரு. சொல்ல அவர் நடிக்கிறாரு. ஃபைட்டு தான் வந்து கையை காட்டுறாரு. அங்கே ஒரு லவ் சீனையும் கையை காட்டுறாரு. இவங்க வந்து நம்ம விஜயும் வெண்ணிலாவும் சரியான ஃபைட் தான் வரப்போகுது. இந்த கல்யாணம் பண்ணுற போடலாம் இன்னும் எந்த சீனும் கொண்டுக்கின்னு வரல. ஆனால் அப்படி ஒரு அப்டேட்டும் வரல. ஆனால் வெண்ணிலா எதிர்பார்ப்பா. நம்ம பசுபதியும் நிறைய உதலாம் வாங்கியிருக்காரு. அவரும் விட்டு கொடுக்க மாட்டார். நம்ம விஜய்க்கு எதிர்த்து தான் இது பண்ணுவார். ஏன்னா ஒரு சீரியல்லையோ இல்லை ஒரு படம்னு எடுத்துக்கினா அதில் ஃபைட்டும் லவ்வும் இருந்தால் தான் அந்த படங்க நல்லாயிருக்கும். நம்ம பசுபதியும் வந்து எல்லோரும் திட்டுறோம் வருத்தத்தோடு தான் அப்டேட் கொடுத்துக்கிறாரு. அடுத்தது எபிசோடில்